சிறு பாலன் ஒருவன் திண்ணையிலே எச்சில் கூட விழுங்காமல் உமிழ் நீரும் காயுது நாவினிலே. வீர புலிப்படை போரினிலே இவன் கால்கள் போனது ஊரினிலே. நான் கடந்த கலை யுத்தத்தில் காயப்பட்டேன். 2 கண்ணும் இல்லை, எனக்கு 2 கண்ணிலையும் பார்வை இல்லை. எங்களுக்காக கண்களை இழந்தான், எதிரிகள் மாய குண்டுகள் எய்தான். தாங்குவார் யார் வந்து இவன் சோகம் தன்னை, எங்கேயே தவிக்கின்றாள் தமிழீழத்து அன்னை. காயப்பட்ட நேரம் எனக்கு கண் தெரியான்னு தெரியாது. எனக்கு அப்போ கண்ணில் காயம்னு தெரியும், ஆனால் பிறகுதான் தெரியும். அப்போ நான் திருமணம் செய்து ஒரு பிள்ளையோடு இருக்கணும். எனக்கு எந்த விதமான தொழிலும் இல்லை. சாப்பாடு செலவு இப்போ யாரும் உதவி செய்தால் தான் இதுக்கு, மற்றபடி இல்லை. வேதனை தீர்த்து வைக்க வேண்டும். இந்த வேங்கையின் விழிகளுக்கு நாம் ஒளியூட்ட வேண்டும். சாதிக்க பிறந்த தமிழ் மறவன் இன்று சாப்பிட வழி இழந்தால் இறந்தானோ இறைவன். செல் காரணமாக நாங்கள் இடம்பெயர்ந்து போய்கொண்டிருக்கும் போது, கீழே ஒரு இடத்துல இருக்கும்போது இந்த செல் வந்து விழுந்தது. அப்படியே கால் அப்படியே துண்டிக்கப்பட்டது. அந்த இடத்துலே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. உடனே அன்பரன்ஸ் வந்து உடனே ஏற்றி ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் எனக்கு இந்த வைத்தியத்தை செய்து திருப்பி இந்த கடைசியாக இந்த யுத்தத்துக்கும் போது கடைசியாக தான் நாங்கள் போய் வேறொரு ஹாஸ்பிட்டல் தான் மிச்ச வைத்தியத்தை நாங்கள் செய்து கொண்டு இருந்தோம். சரியாக நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துலேருந்து நாங்கள் வெளியேறி போய் இந்த பிள்ளைகள் குட்டியை நாங்கள் 2 பேரும் போனாங்க. ஓலை குடிசையில் ஒரு குரல் ஒலித்தது, போரில் இழந்ததை பொய் என்று மறைக்குது. நடுகளும் தொழில் அண்டி இல்லை, இருந்துட்டு இப்போ போனால் தான் எங்களுக்கு தொழில். அதுவும் எல்லா வேலையும் செய்ய முடியாத காரணம். அப்போ எல்லாரும் கூட்டிக் கொண்டும் போவோம் மாட்டினோம். பிள்ளையோட இருந்துட்டு தானே எங்களுக்கு போகிறாங்க. எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்தால் நாங்கள் அதை வச்சு கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேறி தொழில் செய்து முன்னேறலாம். உதவி கிடைக்கும் தயங்காதே, உண்மை வெல்லும் நீ பதுங்காதே. போன மேரிக்கெல்லாம் நாங்கள் இந்த பிள்ளை குட்டியோட இந்த கொட்டில் வீட்டுக்கெல்லாம் இருந்து சரியாக கஷ்டப்பட்டு நாங்கள் இப்பயும் இந்த மேரி வந்தது எங்களுக்கு ஒரு நல்ல நிரந்தரமான வாழ்க்கை இல்லாமல் கிடக்குது. நல்ல ஒரு வாழ்க்கையாக இந்த நல்ல ஒரு வீடு இல்லை, ஒரு வாசல் இல்லை. இப்படி இந்த கொட்டிலுக்கே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொட்டிலுக்குள் வாழும் ஒரு வேங்கை இது. கோலம் இங்கு மாறியதால் எங்கு செல்லுவது? பழையமலத்திலிருந்து இராணுவ கட்டுப்பாட்டுக்கு போய்க்கல. இராணுவத்தின் ரவுண்ட்ஸ் பட்டதை முழங்காலில் பட்டதால் உடனே எடுக்காதில் அப்படியே இராணுவம் தண்ணியில் போட்டிருந்தது. போட்டோன்னா விடிய 1 மணிக்கு காயப்படனா விடிய 6 மணிக்கு தான் என்ன வெளியால் எடுத்த இப்போ அதுக்கு பிறகு கொண்டு வந்து வெளியில் போட்டு கண்ணீரை பிடிச்சிருந்தா பிறகும் டிராக்டரில் ஏற்றி கொண்டு போய் அதுக்கு பிறகு நான் மயங்கிட்டு எனக்கு என்ன நடந்தது டிராக்டரில் ஏற்றி கொண்டு போனால் தான் எனக்கு தெரியும். காயப்பட்ட வீரன் தன் கதை சொல்கிறான். காலை இழந்த போதும் தன் மானம் என்கிறான். கொஞ்சம் முதல் வேனில் இருக்கையில் இயக்கங்களோடு இருந்தாங்க. அப்புறம் உள்ளுக்கு போகிறோம்ன்றதை உணர்ந்து தான் நாங்கள் உள்ளுக்கு போனாங்க. உள்ளுக்கு போய் என்ன பாடுபட போகிறோம்னு தெரியாத போய்கொண்டிருந்தாங்க. போய்கொண்டிருக்கேங்க எனக்கு இந்த சம்பவம் நடந்தது. குடும்ப வருமானம் ஏதோ வியல் சார்ந்த சௌரங்கள் அம்மா அப்பாக்கள் சார்ந்த வச்சு சாப்பிட்டு கொண்டு விடுதலை போரில் இணைந்தான். வீரனாய் மறவனாய் காலையும் இழந்தான். கவனம் செய்திருந்தேன் நான். அப்போ நான் தண்ணி பாய்ச்ச போன நேரம் வந்து அடித்த நேரம் அதில் கிபீர் அடிச்சதான். இப்போ சைக்கிள் கடை தான் போட்டிருக்கு. அது மாதிரி தான் உழைப்பாண்டி இல்லை. துரோகம் வெல்ல துயரம் கொண்டான். இன்று தன் குடும்பம் வாழ தொழிலை கற்றான். ஏழை குடும்பம் இது, தமிழ் ஈழக் குடும்பம். போரில் இணைந்த தமிழ் வீரக் குடும்பம். காலை இவன்தான், காலை இழந்தான். போர்